ஷாலோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சந்தோஷமாக நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த நாளிலே நம்முடைய காரியங்களுக்காக நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நிற்போம். நம்முடைய நன்மைகள் நமக்கு இன்றைக்கு நிறைய டாஸ்க் இருக்கும். இதை எப்படி நாம் செய்து முடிக்க முடியும்? எப்படி நான் இவர்களை கண்டா இவர்களிடத்துல போய் கேட்டா அவர்கள் எனக்கு செய்வாரா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு கொண்டிருக்கலாம். ஒருவேளை எனக்கு இத்தனை நபர்கள் மூலமா எனக்கு ஒரு உதவி வர வேண்டும், எனக்கு ஒரு மேன்மை வர வேண்டும், எனக்கு என்னுடைய மேல் இருக்கிற மேலதிகாரி மூலமா எனக்கு பதவி உயர்வு வரணும், என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நீங்க யோசித்துக் கொண்டிருக்கலாம், ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நாம் கர்த்தரிடத்துல அவைகளை கேட்க வேண்டுமாம். கர்த்தரிடத்துல கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று இன்றைக்கு நினைப்பட்டுகிறார். நீங்க தேடும் பொழுது, நாம் கர்த்தரை தேடும் பொழுது, எனக்கு இந்த நன்மைகளை தாங்க, இந்த ஆசீர்வாதங்களை தாங்க, இந்த மேன்மைகளை தாங்க, இந்த மேன்மை நான் பெற்றுக்கொள்ளணும், இந்த ப்ரமோஷன் நான் பெற்றுக்கொள்ளணும், இந்த ரிசல்ட் எனக்கு சாதகமா வரணும், இந்த படிப்பை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நாம் கர்த்தரை தேடி அவரிடத்துல கேட்கும் பொழுது, தேடுகிற நாம் அவரை கண்டடைவோம், கேட்கிற நாம் பெற்றுக்கொள்வோம் என்று நினைப்பட்டுகிறார். ஒருவேளை நிறைய வாசல்கள், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு பிளாக்டா இருக்கலாம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு பூட்டின கதவுகளாக இருக்கலாம். ஆனால் விசுவாசத்தோடு நாம் கேட்கும் பொழுது தேவன் அவைகளை திறப்பார். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று இன்னைக்கு நினைப்பட்டுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே பூட்டி கிடக்கிற ஆசீர்வாதங்களை திறந்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று நினைப்பட்டுகிறார். அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களை மகிழ்ச்சியோடு நிச்சயமா நம்முடைய தேவன் தருவார் என்பதை உணர்ந்தவர்களை இந்த புதிய நாளை துவக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.